வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன, எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, SAW சப்மர்ஜ் ஆர்க் வெல்டிங் ப்ராசஸ் வச்சு ஒரு WPS வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணுறீங்கன்னா ஃபில்லர் மெட்டலுக்கு எதெல்லாம் எசென்சியல் வேரியபிள் அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபில்லர் மெட்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து எசென்சியல் வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு QW404.4 எஃப் நம்பர். ஸோ எஃப் நம்பர்னால் என்ன? ஃபில்லர் மெட்டல் குரூப்பிங் நம்பர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் F6 WPSல F6 குவாலிஃபை இருக்குது அந்த ஃபில்லர் வயரு. நீங்கள் F43 வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க ப்ரொடக்ஷனில் அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ எஃப் நம்பர் சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா QW404.5 இது வந்து ஏ நம்பர் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ஃபெரஸ் ஃபில்லர் மெட்டல். சரிங்களா? ஸோ ஏ நம்பர் சேஞ்சஸ் ஆச்சு, ஏ நம்பர் 8 ஏ நம்பர் 8லேருந்து வேறு ஏ நம்பர் 9 இந்த மாதிரி மாறுது அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து மூணாவது எசென்சியல் வேரியபிள் QW404.9 ஃப்ளெக்ஸ் வயர் கிளாஸ் சேஞ்சஸ் ஆச்சுன்னா. சரிங்களா? ஸோ அது என்னென்னு நம்ம பார்ப்போம். அடுத்து QW404.10 ஸோ அலாய் ஃப்ளெக்ஸ் சேஞ்சஸ் ஆச்சுன்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். அடுத்து QW404.24 இது சப்ளிமெண்டல் ஃபில்லர் வயர். ஸோ அடிஷன் பண்ணால் இல்லை டெலிஷன் பண்ணால், ஸோ 10% வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் ஃபில்லர் மெட்டலோட வேல்யூம், சப்ளிமெண்ட்ரி ஃபில்லர் மெட்டலோட வேல்யூம், ஸோ அப்போ வந்து ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். அடுத்து QW404.27 ஸோ அலாய் எலமெண்ட், இந்த சப்ளிமெண்ட்ரி ஃபில்லர் மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அப்போ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது சரிங்களா நீங்கள் சேஞ்ச் பண்ணி இது பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு கெமிக்கல் கம்போசிஷன் மாறுது, ஃபில்லர் மெட்டலோட கெமிக்கல் கம்போசிஷன் மாறுதுன்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ அதான் வந்து உங்களுக்கு என்னென்னா அலாய் எலமெண்ட் சேஞ்சஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து QW404.29 ஃப்ளெக்ஸ் டெசிக்னேஷன், இது வந்து நான் எசென்சியல் வேரியபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு எசென்சியல் வேரியபிள். 404.30 திக்னஸ் லிமிட் வந்து எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா QW404.34 ஃப்ளெக்ஸ் டைப், இது வந்து ஒன்லி அப்ளிகபிள் P நம்பர் 1 மல்டிலேயர் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் டைப் மாறுது அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும், லைக் ஆக்டிவ்லேருந்து நியூட்ரல் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா QW404.36 ரீக்ரஸ்ட் ஸ்லாக். சரிங்களா? அது எப்படி நம்ம வந்து ரீயூஸ் பண்ணணும், அந்த 5.01 இல்லைன்னா மேனுஃபேக்சரர் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை படி பண்ணணும். ஸோ பண்ணலை, ஸோ அப்படி திரும்ப யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் இன் ஃப்ளெக்ஸ் வயர் கிளாஸ் ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஸோ அதில் எதெல்லாம் மாறுச்சுன்னா ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ 4 கண்டிஷன் இருக்குது. 4 கண்டிஷனில் ஏதாச்சும் ஒன்று மாறினாலும் ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் அண்ட் வயர். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் டென்சைல் ஸ்ட்ரென்த்து வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா F7 வந்து அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்தை வந்து குறிக்குது, 70 KSI. F7A2-EM12K. சரிங்களா? ஸோ இது வந்து WPS குவாலிஃபை பண்ணும்போது யூஸ் பண்ணால் ஃப்ளெக்ஸ் அண்ட் வயர். ஸோ ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து மாற்றுறீங்க F8A2-EM12K வயர் சேமாக இருக்குது, இதில் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் ஃப்ளெக்ஸோட டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து மாறுது. ஸோ சேஞ்ச் இன் டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படி இருக்கும்போது குவாலிஃபிகேஷன் வந்து ரீகுவாலிஃபிகேஷன் ரெக்வயர்டு. ஸோ ரீகுவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் இன் மினிமம் டென்சைல் ஸ்ட்ரென்த். ஸோ செகண்ட் பாருங்கள் F7லேருந்து F6க்கு மாறுது. ஓகேங்களா? ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும்.
அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் சரிங்களா, எய்தர் ஃப்ளெக்ஸ் ஆர் வயர் சரிங்களா, ஏதாச்சும் ஒன்று இல்லை ரெண்டும் சரிங்களா. ஏடபிள்யூஎஸ் அந்த கிளாஸிஃபிகேஷனில் கிளாஸிஃபை ஆகலை, அப்போ நீங்கள் ட்ரேட் நேமை சேஞ்ச் பண்ணுறீங்க. WPS குவாலிஃபை பண்ணும்போது ஒரு ட்ரேட் நேம் யூஸ் பண்ணுறீங்க, ப்ரொடக்ஷனில் ஒரு ட்ரேட் நேம் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ சேஞ்சஸ் ஆச்சு, ஏன்னா ட்ரேட் நேம் சேஞ்சஸ் ஆச்சுன்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். எப்போ எந்த கண்டிஷனில், ஃப்ளெக்ஸு இல்லைன்னா வயரு ஏடபிள்யூஎஸில் கிளாஸிஃபை ஆகாத போது சரிங்களா, அப்போ ட்ரேட் நேம் சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா WPS வந்து குவாலிஃபை ஆகிருக்கு. எந்த ஃப்ளெக்ஸ் இந்த ட்ரேட் நேம் பார்த்தீங்கன்னா ABC 100, பட் இது வந்து இந்த ஃப்ளெக்ஸ் வந்து ஏடபிள்யூஎஸில் கிளாஸிஃபை ஆகலை. ஸோ ப்ரொடக்ஷனில் வந்து ஃப்ளெக்ஸோட ட்ரேட் நேம் வந்து மாறுது, DEF-200. வயர் சேம் தான், பட் ஃப்ளெக்ஸோட ட்ரேட் நேம் மாறுது. ஏன்னா ஏடபிள்யூஎஸ் கிளாஸிஃபிகேஷனில் கிளாஸிஃபை ஆகாத போது ரீகுவாலிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸோட ட்ரேட் நேம் வந்து ஒன்று, பட் வயருடைய ட்ரேட் நேம் வந்து மாறுது சரிங்களா. இந்த வயர் வந்து ஏடபிள்யூஎஸ் கிளாஸிஃபிகேஷனில் கிளாஸிஃபை ஆகிருக்காது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். இது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் வந்து வயர் வந்து கிளாஸிஃபை ஆகிருக்கும் ஏடபிள்யூஎஸில், ஃப்ளெக்ஸ் வந்து நாட் கிளாஸிஃபைடு. அந்த மாதிரி சமயத்தில் வந்து ட்ரேட் நேம், ஃப்ளெக்ஸோட ட்ரேட் நேம் சேஞ்சஸ் ஆச்சுன்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும் சரிங்களா. வயர் வந்து கிளாஸிஃபை ஆகிருக்கு, பட் வயருடைய ஸ்பெசிஃபிகேஷன் மாறுது சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் EM12Kலேருந்து EH14 நீங்கள் வந்து மாற்றி அடிக்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம வந்து ஏ நம்பர் பார்க்கணும். ஏ நம்பர் வந்து ஒரே ஏ நம்பர் சரிங்களா. இந்த QW404.5 அந்த அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது இந்த லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் தேவையில்லை சரிங்களா. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். ஏ நம்பர் மாறுது அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஸோ இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃப்ளெக்ஸு அது வந்து நாட் கிளாஸிஃபைடு, ஏடபிள்யூஎஸில் வந்து கிளாஸிஃபைடு ஆகலை. அதோட ட்ரேட் நேம் வந்து WPS குவாலிஃபை பண்ணும்போது ஃப்ளெக்ஸ் 100 வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ப்ரொடக்ஷனில் ஃப்ளெக்ஸ் 200 ட்ரேட் நேம் மாதிரி தான், அப்போ ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா. செகண்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃப்ளெக்ஸ் 100 சேம் ட்ரேட் நேம் தான் யூஸ் பண்ணுறீங்க, பட் இதில் வந்து வயரோட ஸ்பெசிஃபிகேஷன் மாறுது, பட்டு வித்தின் த லிமிட்டுக்குள்ளே இருக்குது 404.5க்குள்ளே. ஸோ அதனால் ரீகுவாலிஃபிகேஷன் பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து ஏ நம்பர் 8 டெபாசிட். இப்போ நம்ம வந்து ஃபில்லர் மெட்டல் யூஸ் பண்ணுறோமா, ஸோ அது வந்து ஏ நம்பர் 8 சரிங்களா. ஏ நம்பர் 8 இருந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு ட்ரேட் நேமும், இதில் WPS குவாலிஃபை வரும்போது ஒரு ட்ரேட் நேம்லையும் நீங்கள் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். எனி சேஞ்ச் இன் ஃப்ளெக்ஸ் ட்ரேட் நேம் ஒன்லி ஃபார் ஏ நம்பர் 8 அந்த வெல் மெட்டல். ஓகேங்களா, புரிஞ்சுச்சா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ER308L இது ஏ நம்பர் 8ல் வரும், பட் இதில் ஃப்ளெக்ஸோட ட்ரேட் நேம் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஏ நம்பர் 8 சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா QW404.10 இதில் வந்து ஃப்ளெக்ஸ் அலாய் அதில் ஏதாவது சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்ம ஃப்ளெக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த ஃப்ளெக்ஸும் சரிங்களா ஒரு அந்த வெல் மெட்டலில் அலாயிங் எலமெண்ட் சேஞ்சஸ்க்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுது சரிங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு அலாயிங் எலமெண்ட் அளவு பர்சன்டேஜ் வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. WPS குவாலிஃபை பண்ணும்போது ஒரு வெல் மெட்டல் கெமிஸ்ட்ரி வந்து இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணும்போதும்
இந்த வெல் மெட்டல் கெமிஸ்ட்ரி வந்து செக் பண்ணணும். ஸோ இந்த லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சு, அந்த ரேஞ்ச் வந்து எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு டபிள்யூபிஎஸ்சில் வந்து ஃப்ளெக்ஸ் ஏயை வச்சு வெல் பண்ணிட்டீங்க. இதை வந்து ஃப்ளெக்ஸு தான் வந்து ரொம்ப எசென்ஷியல் வேரியபிள், சரிங்களா? ஃப்ளெக்ஸ் அலாய். ஸோ ஃப்ளெக்ஸே வச்சு வெல் பண்ணுறீங்க. ஸோ அதோட வெல்மெட்டல் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா குரோமியம் வந்து 0.8லேருந்து 1.10 வந்து இருக்குது. எம்ஓ வந்து மாலி வந்து பார்த்தீங்கன்னா 0.4லேருந்து 0.60 இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸ் வந்து மாற்றுறீங்க, சரிங்களா? அப்படி மாற்றும் போது ஃப்ளெக்ஸ் ஏலேருந்து ஃப்ளெக்ஸ் பிக்கு மாற்றுறீங்க. ஸோ வெல்டிங்க்கு அப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணும்போது குரோமியோட பர்சன்டேஜ் வந்து 1.35 இருக்குது. மாலியோட பர்சன்டேஜ் வந்து 0.65 இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து டபிள்யூபிஎஸ் குவாலிஃபை ஆகும்போது என்ன வெல்மெட்டல் கெமிஸ்ட்ரியோ அதை விட இது அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணுமானா பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி அந்த கெமிக்கல் காம்போசிஷன் வந்து எக்ஸீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளிமெண்டல் ஃபில்லர் மெட்டல், ஸோ டேண்டம், ட்வின் வயர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சப்ளிமெண்டல் ஃபில்லர், அடிஷ்னல் ஃபில்லர் மெட்டல் வந்து யூஸ் பண்ணுவோம் ஷாலை. ஸோ அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணாலோ இல்லை டெலிட் பண்ணாலோ இல்லை டபிள்யூபிஎஸ் குவாலிஃபிகேஷனில் விட ப்ரொடக்ஷனில் வந்து 10% அதோட வேல்யூம் வந்து அதிகமானாலோ உங்களுக்கு ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு அடிஷன். ஓகே, அடிஷன்னா என்ன? இப்போ டபிள்யூபிஎஸ் குவாலிஃபை பண்ணும்போது சிங்கிள் வயர் வச்சு நீங்கள் வந்து வெல் பண்ணியிருப்பீங்க. இது ப்ரொடக்ஷனில் வந்து ட்வின் வயர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அது வந்து அடிஷன். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும், சரிங்களா? டெலிஷன் என்னென்னா டபிள்யூபிஎஸ் குவாலிஃபை பண்ணும்போது ட்வின் வயர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ரொடக்ஷனில் வந்து சிங்கிள் வயர் மெயின் ஃபில்லர் அதை வச்சு நீங்கள் வெல் பண்ண போகிறீங்கன்னா இது வந்து டெலிஷன். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் வந்து ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து வந்து உங்களுக்கு வந்து சப்ளிமெண்டல் ஃபில்லர் மெட்டல், சரிங்களா? அதோடைய அளவு 10%க்கு மேலே போயிடுச்சு ப்ரொடக்ஷனில் அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஓகே, புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா QW 404.27. இதில் நம்ம சப்ளிமெண்டல் ஃபில்லர் மெட்டல் வந்து ஆட் பண்ணுறோமா? ஸோ இது வந்து நாட் அ ஃப்ளெக்ஸு, இது ஃபில்லர் மெட்டல் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது கெமிக்கல் காம்போசிஷன், இந்த வெல் மெட்டலோட கெமிக்கல் காம்போசிஷன் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும், சேஞ்சஸ் நடக்கும், சரிங்களா? கண்ட்ரோல் த கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த வெல் மெட்டல். அந்த இடத்துல வந்து வெல் மெட்டல் கெமிஸ்ட்ரியும் சேஞ்சஸ் ஆகும், சரிங்களா? டபிள்யூபிஎஸ் குவாலிஃபை பண்ணும்போது உங்களுக்கு வெல் மெட்டல் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு ரேஞ்சு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை விட அந்த ரேஞ்சோட எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷனில் டபிள்யூபிஎஸ் வந்து ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும், சரிங்களா? எப்போ சப்ளிமெண்டல் ஃபில்லர் மெட்டல் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, சரிங்களா? யூஸ் பண்ணி டபிள்யூபிஎஸ் குவாலிஃபை ஆகிருக்கு, அப்போ வந்து கெமிக்கல் காம்போசிஷன் ஃபில்லர் மெட்டல் அந்த வெல் மெட்டலோட கெமிக்கல் காம்போசிஷன் வந்து செக் பண்ணுவீங்க. அதை வந்து ப்ரொடக்ஷனில் கம்பேர் பண்ணும்போது எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும், ஓகேங்களா? அடுத்து QW 404.34. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து P நம்பர் 1 அந்த மெட்டீரியலுக்கு மட்டும்தான் வந்து இந்த எசென்ஷியல் வேரியபிள் அப்ளிகபிள். ஸோ மல்டி லேயர் டெபாசிட் பண்ணும்போது ஃப்ளெக்ஸ் டைப் உங்களுக்கு வந்து நியூட்ரல் வந்து ஆக்டிவ்லையோ இல்லை ஆக்டிவ் வந்து நியூட்ரலோ சேஞ்ச் ஆச்சுன்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீக்ரெஸ்ட் ஸ்லாக்.
நம்ம ரீக்ரெஸ்ட் ஸ்லாக் யூஸ் பண்ணும்போது சரிங்களா. ஸோ அது வந்து SFA 5.01 சரிங்களா, அந்த ஸ்டாண்டர்டில் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ரீக்ரெஸ்ட் ஸ்லாகை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேனுஃபேக்சரர் அவங்க வந்து ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ரீயூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணலைன்னா ரீகுவாலிஃபிகேஷன் தான் வந்து பண்ணணும். யூஸ் பண்ணணும், ரீகுவாலிஃபிகேஷன் தான் வந்து பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது எப்படி நம்ம வந்து பண்ணுறோன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸஸ் இந்த ஃப்ளெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கலெக்ட் பண்ணி மறுபடியும் க்ரஷ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து ரீயூஸ் வந்து பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து டெஸ்ட் இருக்குது. செக்ஷன் 2 பார்ட் C SFA 5.01 அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ளெக்ஸ் மேனுஃபேக்சர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம பண்ணி நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து பண்ணணும். சரிங்களா. இதுதான் வந்து இந்த ஃபில்லர் மெட்டலில் வந்து SAW ஃபில்லிங் ப்ராசஸில் கொடுத்துருக்கக்கூடிய எசென்சியல் வேரியபிள். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.